Okay. So we'll just have a short recap of what we did in Bahuvrihi. If I'm not audible, please let me know. Okay. I've not put the earphones on. I'm just speaking. சில சமயம் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லுவா யுவர் வாய்ஸ் இஸ் நாட் ஆடிபிள் அப்படின்னுட்டு. அதனால நான் இயர்ஃபோன் வச்சுக்கல. நம்ம கிளாஸ்ல ஜூம்ல நல்லா இருக்கும். So I just don't want to keep it. If you feel I'm not audible properly, please let me know at once. Okay. Am I audible properly now? Yes, Mata. Yes, Mata. Okay. So Bahuvrihi அப்படின்னு சொல்லும் பொழுது ஒரு அந்நிய பதம், that is only the main thing. பகுபிரீகில நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான், அந்நிய பதம். அந்நிய பதம் சூச்சயதி. It does not tell the two. எப்பவுமே சமாசானாலே it is a two சுபந்தாஸ் joining together. But அந்த ரெண்டு சுபந்தாவையும் சேர்த்து சொல்லும் பொழுது, இப்ப நம்ம என்ன சொல்றோம், அன்னைக்கு கூட நம்ம இதுல கூட பார்த்தோம், நேற்று ரெக்கார்டிங்ல கூட கேட்டுட்டு இருந்தேன். ஊர்துவ முகம் அப்படிங்கிறத நிறைய நிறைய பேர் டவுட்ஸ் ரேஸ் பண்ணியிருந்தாங்க அந்த மாதிரி. ஸோ இப்போ ஊர்துவ முகம் அப்படின்னு சொல்லும் பொழுது ஊர்துவம் ச முகம் ச தட்டு அப்படிலாம் சொன்னா கர்மதாரையாவா இருக்கு எவ்ரி திங். அதாவது எதுவுமே தத்புருஷால வந்து இட் இஸ் த உத்தரபத இஸ் த பிரதானம். அண்ட் வந்து இங்க பகுவிரீகில த அந்நிய பத பிகம்ஸ் த பிரதானம். இதுக்கு மெயின் நம்ம எக்ஸாம்பிள் பீத்தம் அம்பரம் எஸ்யசகங்கிறத பீத்தாம்பரக அப்படின்னு சொல்றோம். ஆனா பீத்தாம்பரக இஸ் ரிலேட்டட் டு விஷ்ணு. விஷ்ணுவை குறிக்கிறதுக்கான வேர்ட் அது. பட் we are using two subantas. So அந்நிய பதம் சூச்சயதி. இதுதான் நம்ம வந்து பகுவிரீகில ஞாபகம் வச்சுக்க வேண்டியது ஒண்ணு. பகுவிரீகி சமாசத்துல அந்நிய பதம் பகுவிரீகி சமாசக அந்நிய பதம் சூச்சயதி. ஏதத் வயம் ஸ்மரணீயம். ஓகே. So that is what it is. இப்போ அதுல வந்து நம்ம அடுத்தது பார்க்கும்பொழுது அதுல there are kinds of it. Kinds. பகுவிரீகி படி தத்புருஷால எப்படி நம்ம த்விதியா திருத்தியா சதுர்த்தி பஞ்சமி ஷஷ்டி சப்தமி தத்புருஷ இதெல்லாம் நம்ம பார்த்தோம். கர்மதாரையால நிறைய பார்த்தோம் வெரைட்டிஸ். அப்புறம் நை தத்புருஷ அப்படின்னு பார்த்தோம், where the I is used and ana is used before the swarakshara. The same way we will be seeing nai bahuvrihi samasa. So this is also a kind of bahuvrihi samasa. So on page 193, so one, or we are talking to one person who or which does not have. Who is for animate and inanimate which. Okay. For which noun compounded as Purvapada nai particle, nanj particle. Uttarapada anything noun. What is the modification? In the same manner as in nai tatpurusha, nai undergoes the modification as mentioned. The nyakara is elided as it is an it letter, and nakara is elided. Thus, only R remains when compounded. When Uttarapada begins with a vowel, the nakara is added after the akara. Thus, it becomes an. The gender and number of the word qualified by the Bahuvrihi samasa. Special note: a present participle avidyamana is generally used as an adjective to the object indicated by the Uttarapada in the compound. A declined form of the relative pronoun yad is used in Laukika Vigraha as in general Bahuvrihi. For example, avidyamanaha
निकेतः a house यस्य सः अनिकेतः இப்போ ஒருத்தர் வந்து अनिकेतः अनिकेतःना யாரு पुरुषः अन्य पदம் ஒருத்தர் குறிக்கிறது the one who does not have a house is called अनिकेतः okay இதுல சின்ன ஒரு இது பாப்போம் first one is अखिलम जगत இப்ப வந்து அவித்யமானம் இதுல எப்படி எழுதுவோம் நம்ம ஜகத் ஜகத் இஸ் தகாராந்த நபும்சகலிங்க ஓகே அதனாலதான் அகிலம் ஜகத் கிலம் கிலம் அப்படின்னு சொன்னானா இட்ஸ் எம்டி void nothing is there அகிலம் அப்படின்னா everything is there okay so இந்த இடத்துல நம்ம என்ன போடுவோம் அவித்யமானம் கிலம் यस्य तत् जगत् okay so just how to write the we have studied already in கோவிதா இதெல்லாம் நம்ம படிச்சுட்டு தான் வந்திருக்கோம் கோவிதால எப்படி எழுதணும் நம்ம படிச்சுட்டு தான் வந்திருக்கோம் பட் just a small reminder अनीश्वरः शिवः अनीश्वरः न ईश्वरः ओके अनीश्वरः शिवः அப்போ அப்படின்னா அவித்யமானः ஈஸ்வரः அதாவது எப்படின்னா யஸ்ய சஹ இப்போ யஸ்ய சஹனா அவருடைய யாரும் அவருக்கு ஈஸ்வரர் கிடையாது ஓகே அவருக்கு யாருமே ஈஸ்வரர் கிடையாது அப்படின்னு அதனால அவரை அனீஸ்வரர் அப்ப சிவக சோ இது மாதிரி புரிஞ்சுட்டு நீங்க எழுதலாம் ஓகே அதே மாதிரி இன்னொன்னு பார்த்தேன்னா அனகஹ அர்ஜுனஹ அகஹன சின் பாவம் அப்போ அனகஹ no sin at all avidyamanaha agaha no sin who is not endowed with any sin okay yasya saha or yasmin saha அப்படின்னு கூட போட்டுட்டு நம்ம வந்து அர்ஜுனஹ ஓகே அச்சக்ஷுஹு அவித்யமான சக்ஷுஹு यस्य सह अचक्षुः இது மாதிரி தான் நை தத்புருஷ or நஞ்ச் தத்புருஷ I hope you will not have any doubt in this it's already நம்ம இதெல்லாம் நிறைய படிச்சிருக்கோம் அடுத்தது சஹ பகுவ்ரீஹி சமாசஹ சஹ வந்து எங்க வரும் நம்ம எல்லாருக்கும் தெரியும் சஹ always comes with tritiya vibhakti that is a general rule நம்ம விபக்தி படிக்கும் பொழுதே படிச்சிருக்கோம் ராமேண சஹ சீதையா சஹ எப்பொழுதுமே சஹ will come with the tritiya vibhakti so இங்க வந்து what are the things to be noted சஹ to anything சஹ is modified into sa okay so gender and number is qualified. Then special notice saha governs third case. Saha along with the third case ending word and a tingantam word with dhatu indicating to be are usually seen in the vigraha. Ipo vigraha labdi pakra paarunga. Lakshmanena saha vartate iti sa lakshmanaha. Padena saha vartate iti sa padam. ஓகே அதனாலதான் சபாத திரிவாதனம் ஓகே 3:15 நம்ம சபாத திரிவாதனம் பாதேன சஹ வர்த்ததே இதி இது வந்து பகுவிரீகி சமாச சஹ பகுவிரீகி சமாச இப்ப பாருங்க
நம்ம இட்டுன்னு படிச்சிருக்கோம். இடாகமா படிச்சதுல இட்டு இட்டு வேட்டு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. ஓகே, சோ அனிட்டு வேட்டு சேட்டு அப்படின்னு 3 படிச்சிருக்கோம். இடாகமா வந்து எதுக்கு வரும், சேட்டு தாத்துக்கு வரும்னு நம்ம ஒரு ரூல் படிச்சிருக்கோம். ஞாபகம் இருக்கா? இல்லைன்னா ஞாபகம் வருதா ஏதாவது? கொஞ்சம் கொஞ்சம் வரும். எப்படியும் we are going to do the full revision of this book, okay, and then only I'll be taking some other topic. இப்ப வந்து ஏஷக தாத்துஹு சேட்டு அப்படின்னு சொல்றோம். அப்போ இட்டா சக வர்த்ததே இது சேட்டு. இட்டா சக வர்த்ததே சேட்டு. சேட்டுன்னா என்ன? ச ஈட், அதுதான் சேட்டுன்னு ஆகுது. ஸோ இட்டா சக சக இட்டு ச இட் அப்படிங்கிறது தான் சேட்டுன்னு ஆகுது. அப்போ இட்டா சக வர்த்ததே இது சேட்டு. சம்சார சமூலக நிவர்த்ததே. சமூலக அப்போ மூலேன சக வர்த்ததே இதி. சவிசேஷகம் விசேஷேன சக வர்த்ததே இதி. ஓகே, சாதனம் சசாதனம் சாதனேன சக வர்த்ததே இதி. ஓகே, சோ இதுதான் ட்ரை பண்ணுங்க. ஒரு சந்தேகம் இருக்கு. பாதேன சக வர்த்ததே இதி வந்து எதனால சபாதகன்னு வராம சபாதம்னு வந்திருக்கு? என்ன சொல்றேன்னா, பாதேன சக வர்த்ததே இருக்கு இல்லையா, இந்த எக்ஸாம்பிள் 2. ஆமா, ஏன் அப்படின்னா தட் இஸ் ஒன் சமஸ்த பதம், சபாத திரிவாதனம். இல்ல சபாதம்னு முதல்ல கொடுத்திருக்கு இல்லையா, அது எதனால நபும்சகலிங்கம் வந்திருக்கு? இல்லம்மா, சபாதம் ஆமா நபும்சகலிங்கம். பாதம்ங்கிறது நபும்சகலிங்கத்திலயும் இருக்கு, புல்லிங்கத்திலயும் இருக்கு. ஓகே, அப்படியா? சரி சரி, ஓகே, ரெண்டுலயும் இருக்கு. ஆனா சபாத திரிவாதனம்ங்கிறது இட் இஸ் சமஸ்த பதம். அது சமஸ்த பதம். ஓகே, அதான். சரி, தேங்க்யூ. இப்ப அடுத்தது பிராதி பகுவிரீகி சமாசக. பிராதிகணக, பிராதினா என்னது? தே ஆர், தட் இஸ் அ கணா. பிராதியில சில வேர்ட்ஸ் நம்ம படிச்சிருக்கோம். பரவ் அப்பசம் உபசர்கம். அதாவது அந்த பிராதயா when they are joined with a dhatu they get the name of upasarga. இல்லைன்னா they are pradaya only. Okay, pradaya அப்படின்னு நம்ம ஏன் சொல்றோம்னா they are particles which belong to the pradigana. The 22 particles that belong to the pradigana, they are known as pradaya. Pradaya, pradi hari shabdavat pradaya. Okay, அது மாதிரி. பட் இந்த 22மே உபசர்க்கத்தோட வரும்பொழுது உபசர்கா தாத்து, உபசர்க்கமோட வரும்பொழுது இதே பிராதய வந்து they become upasargam when they come along with the dhatu. Only with dhatu they are upasargam. இத பார்த்த உடனே நம்ம உபசர்க்கம்னு நினைச்சிட கூடாது. They are pradaya only. They belong to the pradiganam. The 22 particles belong to the pradigana. But when they are joined with the dhatu upasarga yoga. உபசர்காவோட யோக ஜாயின் ஆகும்போது அது என்ன ஆயிடுறது? தாத்து பிராதயா வந்து ஜாயின் ஆகும்போது உபசர்கா. ஓகே, அப்படி ஆயிடுது. ஸோ இதை தான் நம்ம தெரிஞ்சுக்கணும். இதுல ஜஸ்ட் ஒரு பாயிண்ட், when we are learning about pradi, everything is not நம்ம ஆட்டோமேட்டிக்கா கச்சதி ஆகச்சத்தின்னு நம்ம உபசர்கையோ அப்படி பூர்வக்காக
गम धातोः लट्लकार प्रथम पुरुष ஏகவச்சனம் ஆகச்சதின்னு அதுக்கு ரூபம் சொல்லிடுவோம். ஆனா பிராதி வந்து பிராதயः 22 பார்ட்டிகல்ஸ் தனி, அது தே பிலாங்ஸ் டு த பிராதிகணா அப்படிங்கறத நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, சோ இப்ப இந்த பிராதி வந்து வித் விச் நவுன், ஏதாவது ஒரு நவுனோட உத்தரப்பதத்துல அண்ட் பகுவிரீகி சமாசத்துல என்னவோ அதுதான். இப்போ விக்கிரக வாக்கியம் வந்து மேபி எக்ஸ்பாண்டட் இந்த லௌகிக விக்கிரகா. இப்போ எப்படி வந்திருக்கு? நிர்கதாக குணாக யஸ்மின் தத் நிர்குணம். ஓகே, நிர்கதாக சோபனம் மனஹ யஸ்ய சஹ. இந்த சோபனம் மனஹங்கிறத நம்ம சுமனாக. ஓகே, சுமனஹ சுமனாக. शोभनम मनः यस्य सः. Actually, it should be sumanah. Sumana, ascending masculine. Okay. மதனி சுமனாஹா சுமனஹ மனாஹா இல்ல அதாவது இதுல என்ன அப்படின்னா, இதுல வந்து மனாஹா அப்படின்னு அவ ஒரு பிராக்கெட் போட்டிருக்கா, அசெண்டிங் மாஸ்குலைன் போட்டிருக்கா. அப்போ மேபி இட் இஸ் நித்தியம் பகுவச்சனமா இருக்கும். ஓகே ஓகே மாதா, தேங்க்யூ மாதா. ஏன்னா உங்களுக்கு ஜஸ்ட் தானே. எஸ் நித்யா மேடம், என்ன டவுட் உங்களுக்கு? மாதா இந்த பிராதி இன்னொரு வாட்டி கூட சொல்றீங்களா மாதா? கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகுது. நிறைய கணங்கள் அப்படின்னு இருக்கு, நிறைய கணம். ஓகே, ganam is another one. Like it is not that ganam which we learnt about the dhatus. Mix பண்ணிக்காதீங்க. நம்ம போவாதி கணா, அதாதி கணா, துதாதி கணா, சுராதி கணாலாம் படிச்சோம் இல்லையா? அந்த கணா வேற. கணா மீன்ஸ் இட்ஸ் அ குரூப். எப்பொழுதுமே கணாங்கிறதுக்கு அர்த்தம் வந்து குரூப் தான். பட் அது வந்து எப்படின்னா, தாத்துஸ் ஆர் கிளாசிஃபைடு இன்டு குரூப்ஸ். ஓகே, அப்போ ஒவ்வொரு குரூப்லயும் இருக்கிற தாத்துக்கும் ஒரு எண்டிங் இருக்கும். இப்ப ஷப்பு வருது, ஷன்னு வருது, ஷஹா வருது, அதுக்கு விக்கரண பிரத்யா நம்ம பார்த்தோம். நூ வரும், அந்த மாதிரி எல்லாம் நோ வரும். இப்ப ஆப்பு அப்படிங்கறதுல பஞ்சமா கணா சுவாதி கணால வரும்போது ஆப்னோ தீனு வரும். கரெக்டா? சோ அது வந்து தாத்துவோட கணா. நீங்க கணாங்கிறது இட்ஸ் அ குரூப். இப்ப நிறைய கணங்கள் இருக்கு. தட் கணா பிராதி கணா இஸ் ஆல்சோ அ கணா. அது ஒரு கணா அப்படிங்கறத மட்டும் மனசுல வச்சுக்கோங்க. அந்த பிராதி கணால தேர் ஈச் ஒன் இஸ் அ பார்ட்டிகல். தே ஆர் கால்ட் பார்ட்டிகல்ஸ். சோ அந்த ஒவ்வொரு பார்ட்டிகலும் தே ஆர் கால்ட், தே டுகெதர் தே ஃபார்ம் த பிராதி கணா. சோ தே ஆர் நேம்ட் அஸ், ப்ளூரலா சொல்லும்போது பிராதயக. பிராதி ஒண்ணு பிராதி. இப்போ நம்ம என்ன சொல்லுவோம், சாதி கணான்னு உண்டு. இப்ப ச ஆதியில வரும், இதுல வந்து பிரா ஆதியில வருது. ஓகே, இதுதான் நீங்க புரிஞ்சுக்கணும். நீங்க இதுல பார்த்தீங்கன்னா எப்படி வரும், பிர பரா பசம் அப்படிதானே வரும். அது மாதிரி அப்ப பிரா ஆதியில முதல் அக்ஷரமா பிரா வந்ததுன்னா அது பிராதிகணம், சா வந்ததுன்னா அது சாதிகணம். ஓகே, சோ அதனால அந்த பிராதிகனால இருக்கிற அந்த 22 பார்ட்டிகல்ஸ். Anybody? Okay. Bagi madam, can you please mute? So pradingaradu, they are all just particles. So these particles 22 also form the பிராதிகணம். கணாத் அந்த கணத்துல இருக்கு பிராதயக. இந்த பிராதயக 22 தாத்துவோட சேரும் பொழுது they become உபசர்க்கம். They are named as உபசர்க்காஸ். புரியுறதா? ஆமாட்டா. ஓகே, புரிஞ்சுதா? இப்போ புரிஞ்சுதுமா. no doubt. இல்ல Now when they are compounded with the சுபந்தம், இப்ப
இப்ப நம்ம என்ன சொன்னோம், சமாசா சுபந்தம் பிளஸ் சுபந்தம் இஸ் சமாசான்னு சொன்னோம். பட் இந்த இடத்துல the சுபந்தம் is compounded with a pradi, okay, with a letter of the pradigana. அதனாலதான் இது வந்து என்ன வருது, and then one dhatu verb also is attached. You just cannot say pra plus gunaha gunaha அப்படின்னு சொல்ல முடியாது. கரெக்டா? So what they will do, so some special note, the pradi can be expanded. இப்ப நிர்குணாஹா, இப்ப நிர்குணம், இப்ப யாரையோ சொல்றோம் நம்ம நிர்குணம். அப்ப நிர்குணம்னா என்ன, அவங்க கிட்ட குணம் எல்லாம் இல்ல, நோ. அப்போ நம்ம எப்படி அதை கொண்டு வரோம், நிர்கதாக குணாக யஸ்மின் தத் நிர்குணம். ஓகே, இப்போ அடுத்தது சோபனம் மனஹ யஸ்ய சஹ சுமனாஹா. So this only they have given in the bracket ascending masculine. Okay, actually manas shabdam manaha manasi manamsi அப்படிதான் வரும். பட் எனக்கு புரியல இங்க ஏன் வந்து they have mentioned it as ascending masculine. அப்போ மனஹ, அப்ப மனசுல சுமனாஹா அஸ் இருக்கே மாதா, அதனாலயா? மனா பிளஸ் அஸ் இருக்கிறதுனால அப்படி கிடையாது இல்லையா? மன பிளஸ் அஸ். ஓகே, மனஸ் இல்ல இல்ல, எனக்கு மனசுல ஜஸ்ட் ஐ வந்து தாட் ஓவர் இட் லைக் தட், அதனால கேட்டேன். இல்ல இல்ல, அதாவது இட்ஸ் an ascending masculine. அதாவதுமா இப்போ வந்து மனசுல வந்து there is an ascending, நம்ம பார்த்தது மனஹ மனசி மனாம்சி இஸ் an அபும்சகலிங்கம். ஆமா, அது Okay. சொல்லுங்க மாதா. ஆமா, இப்ப இந்த இது வந்து we are referring to a person. Okay, so that is an ascending masculine அப்படின்னு அதுக்காக வேண்டிதான் கொடுத்திருக்காங்க. பட் இங்க Anyway, we will- அசெண்டிங் மாஸ்குலின் என்னவா எதுவா வருது, அந்த மனஹ தான் அசெண்டிங் மாஸ்குலின் ஆமா. நினைச்சுக்கணும். ஆமா, ascending masculine. So மனசுலயே if we can see, we will see the சப்த ரூப மஞ்சரி later. மனக மனோ மனாகான்னு வருது மாதா. வருதா? ஆஹ் வெரி குட். So it is like ராம சப்தவத் இல்லையா? ஆமா ஆமா. மனஹ மனௌ மனாஹா, அப்போ கரெக்ட் தானே? அப்ப சுமனாஹா, அப்போ பகுவச்சனமா வருது இங்க. இப்ப கிளியர் ஆயிடுச்சு. ஓகே, சோ அடுத்தது அதே மாதிரிதான் நிஷ்காமம். அப்போ நிஷ்காமம் கர்ம கரோதி ஆத்மசுத்தையே நிஷ்காமம். அப்போ நிர்கதாக காமம் யஸ்மின் சஹ. எஸ் பார்வதி ஹரிஹரன் மேடம். மதா, சோபனம் மனஹ யஸ்ய சஹ சுமனஹ வந்து மேஸ்குலைன் சொல்றா இல்லையா? அப்படிதானே சொல்றேன்? ஆமா ஆமா ஆமா. மேஸ்குலைன் ஜெண்டர். அதாவது நம்ம நார்மலி இங்க சோபனம் மனஹன்னு சொல்லும் போது அது மனசப்தம் நபும்சகலிங்கத்தை தான் குறிக்கிறது. கரெக்ட். பட் சுமனஹ அந்த சு கூட சேரும்போது ஏன்னா கரெக்ட், ஏன்னா சஹ வந்து மாஸ்குலின். அதனால சுமனஹ பகுவ்ரீஹி is அந்நியபதம் ஆல்வேஸ். கரெக்ட். கரெக்ட்டா? எஸ் மாதா, சுமனஹ வந்து மேஸ்குலைன் ஆறுது, அதனால கரெக்ட். சுமனஹ மேஸ்குலைன் ஆறுது, அது வந்து ராம சப்தவத் வரும். கரெக்ட், யூ ஆர் ரைட். அது சுமன சப்தம் ஆயிடுமா மாதா? அப்பன ஆமா, ராம சப்தவத் சுமன சப்தமாகி சுமனகான வந்து. ஓகே, இததான் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது மெயினா. அதனாலதான் சொல்றேன், பகுவரீகினா அந்நிய பதம் தான் பிரதானம். இதை நம்ம தெரிஞ்சு வச்சிருந்தாதான் நம்ம லிங்கம் கரெக்டா போட முடியும், வச்சனம் கரெக்டா போட முடியும். இன்னொரு சந்தேகம் இருக்கு. இப்போ வந்து ரெண்டு விபக்தி கரெக்ட், சோபனக மனக யஸ்ய சக சோபனம் மனகான்னு கொடுத்திருக்காளே. ஆமாமா, சோபனம் மனஹனா
மனஹா வந்து இந்த இடத்துல நபும்சகம் தானே, ஓ ஓகே அப்ப சரி சோபனம் தானே வரணும். சரி மாதா கரெக்டா? மனசு மனசு புத்தி, மனசு வந்து வந்து ஒரு இது நபும்சகாலிங்கம் தானே. ஆமா மனசு மனசி மன ஓகே. சோ இது மாதிரி தான் நம்ம வந்து ஜஸ்ட் கொஞ்சம் யோசிச்சு, அதாவது பகுவிரீகிக்கு லௌகிக விக்கிரக வாக்கியம் எழுதும் பொழுது இட் வில் பி ரியலி கொஞ்சம் இதாதான் இருக்கும், டாக்ஸிங்கா தான் இருக்கும். பிகாஸ் யூ ஹாவ் டு யூஸ் இட். சி ஈஸியா படிக்கிறது இஸ் டிஃப்ரெண்ட். கொடுத்திருந்தா அது நம்ம சொல்லிடுவோம் இட் இஸ் பகுவிரீகி அப்படின்னு சொல்லிட்டு. பட் when you are writing the laukika vigraha, you need the bhasha. அந்த பாஷா இருந்தாதான் நம்மளால எழுத முடியும். If we have the control over the bhasha, understand the meaning. இப்ப பாருங்க, இப்ப சுமனஹா அப்படின்னு வந்ததுன்னா இப்ப சுமனஹானே வச்சுக்கோங்க, அத மனாஹா கூட போக வேண்டாம், சுமனஹானே வச்சுக்கோங்க. அப்ப சுமனஹா அப்படின்னு சுமன்கிற பேர்ல நம்ம வந்து நிறைய பேரை பார்த்திருக்கோம். கரெக்டா? சுமன்கிற பேர் வைப்பா நிறைய பேர். அப்ப வந்து என்ன, சோபனம் மனம் சோபனம் மனஹ யஸ்யசஹ, அவ யாரு? சுமனஹ. இப்ப பேரை நம்ம சொல்லும் போது எப்படி சொல்லுவோம்? நம்ம கூப்பிடும் போது சுமன் கூப்பிடுவோம், சுமனஹ. பட் அந்த சுமனஹங்கிறது அந்த சுமனஹான்னு நம்மள்ட்ட கொடுத்துட்டானா, சூங்கிற வேர்டை நம்ம வந்து பிரிக்கணும் அப்படின்னு சொன்னானா, சூங்கிற வேர்டே நம்மளுக்கு வந்து சோபனம்ங்கிறத தான் குறிக்கிறது அப்படிங்கறத வந்து நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, அதுதான் மாதா. மாதா இல்ல ஆக்சுவலி சுமனஸ்ன்னு ஒரு சப்தமே இருக்கு மாதா. எதுவா? சுமனஸ்ன்னு ஒரு சப்தமே வருது மாதா. அதுல வந்து பிரதமா ஏகவச்சனம் வந்து சுமனஹா சுமனாஹான் தான் வருது. ஆமாமா, தட் இஸ் ஓகே. அது வந்து அப்போ பட் வந்து அது தட் இஸ் a compound formation தானே. ஓகே, சோ இப்போ ஓகே இட்ஸ் a formation. இப்ப சமஸ்த பதத்துல ஃபார்ம் ஆனதை நம்ம யூஸ் பண்ணதானே செய்யறோம். இப்ப சமஸ்த பதத்துல வந்து நம்மளுக்கு ஒரு ஃபார்மேஷன் வருது. ஃபார் எக்ஸாம்பிள் வித்யாலய எடுத்துப்போம். வித்யாயாக ஆலய, வித்யாயாக ஆலய, வித்யாலயன்னு வச்சுப்போம். தட் இஸ் அ சப்தம். நான் இப்ப வித்யாங்கிறது ஒரு சுபந்தம், ஆலயங்கிறது ஒரு சுபந்தம். வயோகோ ரெண்டு பேர் மேலனேன என்ன வருது? சமஸ்த பதம் வித்யாலயான்னு வருது. இப்ப அந்த வித்யாலயங்கிற சப்தமும் நம்மளுக்கு மறுபடியும் ஒரு இதாயிடுறது இல்ல, பிராத்திபதிக்கம் ஆயிடுறது இல்லையாமா? ஓகே, அப்ப அந்த பிராத்திபதிக்கத்துக்கும் நம்ம வந்து பிரதமா விபக்தி போடுறோம். That is the beauty of the language. That is why it incorporates many words. இதுதான் தாத்துல இருந்து ஒரு கிருதந்தம் வருது, கிருதந்தத்துல இருந்து அதை நம்ம திருப்பியும் சப்தமா பிராத்திபதிகமாக்கி திருப்பியும் அதை வந்து விபக்தி கொண்டு வரோம். அந்த பிராத்திபதிக்கத்தோட இன்னொரு பிராத்திபதிக்கம் ஈவன் தத்தித்த பிரத்ய யூஸ் பண்ணினா மறுபடியும் அது இன்னொரு பிராத்திபதிக்கம் ஆகும். ஸோ தட் இஸ் ஹவு த லாங்குவேஜ் ஃபிளரிஷஸ். ஓகே, ஸோ அதே தான் நீங்க சொன்ன மாதிரி இப்ப நம்ம படிக்கிறது சோபனம் மனஹ யஸ்யசஹ சுமனஹ. இப்ப நீங்க சொன்னீங்க சுமனஸ். ஓகே, சுமனஹ. இப்ப நம்ம சுமனஹ அப்படின்னு சப்தம் கொடுத்தானா நம்ம வந்து சொல்லுவோம் விசர்ஜனியஸ்ய சஹான்னு சொல்லுவோம். ஓகே, கடைசியில விசர்க்கம் இருக்கானா அது சக்காரமா ஆயிடும். இப்ப ராமஹங்கிறது ராமஸ் அப்படிதான். சுமனஸ். ஆனா மேடம் சுமனஸ் சப்தம் வந்து ஸ்திரீலிங்கம் தானே இருக்குது. சகாராந்த ஸ்திரீலிங்க சுமனஸ் சப்தம் தான் இருக்கு. I have not gone through that chapter. But அந்த சப்தம்
இப்ப சப்தம் இருந்ததுன்னா தட் இஸ் ஓகே, ஒன்னும் ப்ராப்ளம் கிடையாது. பட் தட்ஸ் வாட் ஐ அம் ஜஸ்ட் ட்ரைங் டு டெல் யூ தட் எனி சமஸ்த பதம் two subantams joined together becomes a samasta padam, that also becomes a pradipadikam. Correct? That is only what we want to say through this. Yes, Sita Raman sir. புல்லிங்கல கூட இருக்கு மாதா, புல்லிங்கத்துல மனஸ். ஒரு நிமிஷம் சொல்லுங்க Madam, சீதா ராமன் sir. இந்த எக்ஸசைஸ்ல முதல்ல எனக்கு அந்த எக்ஸாம்பிள் வச்சு பண்ண தெரியல. இப்போ நிஷ்காமம் கர்ம கரோதி ஆத்ம சுத்தயேன்னு இருக்கு. இப்போ நிர்கதஹா காமம் கர்மகா அப்படின்னு வருமா? எப்படி கர்மா எல்லாம் நீங்க எடுத்துக்க கூடாது. நீங்க எந்த வேர்டு வந்து நம்மளுக்கு வந்து இங்க வந்து நம்மளுக்கு பகுவிரீகியா இருக்கோ, எந்த வேர்டு நம்ம வந்து பிராதி பகுவிரீகியா எடுத்துக்க போறோம்? பிராதி பிளஸ் சுபந்தம் தானே. ஆமா. அப்ப காமம்ங்கிறது தான் நம்மளுக்கு வந்து சுபந்தமா எடுத்துட்டு இருக்கோம். அப்போ நிர்கதாக காமம் அதுல இருக்கும். புரியுதா? அப்ப கர்ம கரோதி ஆத்ம சுத்தயே அதெல்லாம் விட்டுருங்க. அப்படியே அதை விட்டுருங்க. சரி Just சரி underline the words which are bahuvrihi and do it. Yes, Meenakshi madam. ரெண்டு இருக்கு, ஒண்ணு சொல்லிடுறேன். சுமன சப்தம் புல்லிங்கத்துல இருக்கு. அப்புறம் ரெண்டாவது வந்து நிர்கதக காமக தம் தானே த்வித்தியா விபக்தியில இருக்கு இல்லையா? ஆமா ஆமா, அதனால ஒண்ணும் தப்பு கிடையாது. அதுதான் நீங்க வந்து முதல்ல காம எஸ்யதஹ தம். நிர்கதக காமக எஸ்யதஹ தம். அது வந்து we need not do it in the class ma, that is understood. நம்ம இத்தனை மாசமா நம்ம சமஸ்த பதம் படிச்சுட்டு இருக்கோம், ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு வரணும் அது. ஓகே, we are only doing what is going to be. இப்ப வந்து இப்ப பாருங்க, இப்ப நீங்க சொல்லுங்க நிர்கதாக, அப்ப காமம் அப்படின்னு நீங்க சொல்றீங்க. ஓகே, இப்ப காமம்ங்கிறது முதல்ல காமக எஸ்யசக அப்படின்னு போட்டுட்டு தம். ஆமா, தட் இஸ் கர்ம கரோதி. அது இந்த வேர்டை மட்டும் நம்ம எடுத்துட்டு அதை வந்து தனியா பண்ணணும். ஓகே, புரிஞ்சுதா சீதாராமன் சார்? மாதா கிளீனா புரிஞ்சுது. இங்க வந்து இந்த பிராதி வர பிரகுவிக்கு எடுத்து நம்ம பண்ணிக்கலாம். அப்படி எடுத்துக்கோங்க. எஸ், பார்வதி ஹரிஹரன் மேடம் சொல்லுங்க. மாதா இதுல நிஷ்காமம் இல்லையா இந்த வேர்டு? ஆமா, அதானே சமஸ்த பதம். அப்பல நிர் எங்க இருந்து வரும் மாதா? நிஷ் இல்ல, அதாவது ஆக்சுவலி என்னன்னா இங்க நிர் வரக்கூடாது. கரெக்ட், யூ ஆர் ரைட். நான் இப்பதான் நான் நினைச்சுட்டே இருந்தேன். நிஷ்காமம்னு வரும்போது நிஸ் தான் வரணும். நிஸ் தானே வரணும், அதான் பார்த்தேன் நான். நிஸ்ன்னு எழுதி வச்சிருக்கேன், எல்லாம் நிர் கிடையாது, நிஸ் தான். நிஸ் நிஷ்காமம் நிஷ்காமத்துக்கு நிஸ் தான் வரணும். நிஸ் தான் வரணும். அது வந்து அப்புறம் சந்தியில தான் நிஷ்ன்னு ஆறுது. கரெக்டா சேரும்போது. அப்போ இது வந்து நிஸ்கதாகான்னு சொல்லிக்கணுமா? அத இல்ல நிஸ்கதாக இல்ல, கதாவே எங்க இருந்து வருது? அதாவதுமா, அதாவது இல்ல அதாவது ஆக்சுவலி என்னன்னா இது வந்து எப்படின்னா சார், நிஹி அப்படிங்கிற சப்தம் தான் நிஸ் ஆகுது. ஓகே, இது ரொம்ப டீப்பா போக வேண்டாம். நான் அதனாலதான் நிர்கதாகான்னு உங்கள்கிட்ட நான் சொன்னது. ஏன்னா நிஸ் வந்து இஸ் ரைட் வே டு சே. நிறு வந்து அந்த ரேஃபா வந்து சகாரமாயி அப்புறம் சகாரா வந்து விசர்க்கமாகுது. தட் இஸ் there are a lot of changes in that. பட் நீங்க நிஸ் வந்து ஷகாரம் ஆறுது, there is a சூத்திரம் for that. நீங்க வந்து சந்தினால அது ஆகாது. அப்படியா? பிகாஸ் கால எங்க சந்தி வருதுமா? நீங்க வந்து நம்மளுக்கு ரெண்டு தான். சாக்கு ஷா வந்து ஸ்டோ ஸ்டுனா ஸ்டூடோ தான் வரும். அல் சந்தி டக்காரா இருந்து அது டக்காரமா மாறுது, சக்காரா மாறும்போது டக்காரமா மாறுது. பின்னாடி தக்காரா இருக்கணும். நம்மளுக்கு தக்காரம் இல்லையே, நம்மளுக்கு கக்காரம் தானே இருக்கு. கக்காரம் இருக்கு இங்க. கரெக்ட். ஓகே, சோ அதனால அது சோஹோ ஷஹன், அது தட் இஸ் a different சூத்திரம். Let us not. ஓகே மாதா. ஓகே, சாரி மாதா. ஓகே இல்ல நோ சாரி, பட் I'm just saying. சொல்லுங்க. அப்ப நிஷ்காமம் எப்படி சொல்லுவீங்க மேடம்? நிஷ்காமத்தை ஒண்ணுமே, நான் அதனாலதான் சொல்றேன், நீங்க நிஷ்காமமே கொண்டு வராதீங்க. ஓ சரி சரி சரி. நிர்கதாகான்னு கொண்டு வாங்க. ஆக்சுவலி பார்வதி ஹரிஹரன் மேடம் இஸ் வெரி ரைட்.
நிஸ்ஸு தான் வரணும். ஓகே, நிஸ்ஸு தான் வரணும். பட் நம்ம வந்து சில சமயம் வந்து நம்ம வந்து போடும்பொழுது நிர்கதாகான்னு நீங்க போட்டேன்னா அது கரெக்டா வரும். நீங்க நிஸ்கதாகான்னு போட்டேன்னா you have to go one step back and put it again nirgataha. Okay, so nirgataha kamam. இது வந்து என்னன்னா more than the true grammatical, when the laukika verb it is written, you have to also see the meaning it conveys. Correct? But niskataha ங்கிறத விட நிர்கதாகா அப்படின்னு சொல்லும்போது the meaning is விக்கிரக வாக்கிய மீனிங் கிடைக்கும் கண்டிப்பா. அதனாலதான் அதனாலதான் சொல்றேன். Just that. அப்ப நிர்கதாக காமஹ யஸ்ய சஹ தம். Yeah. I think with that we are done with the Bahuvrihis, Masa. I thought of finishing today the grammar part. அடுத்தது we have only two things. Dvandva samasakla. The next one is Dvandvam. Dvandvanaale two அப்படிங்கிறது நமக்கு தெரியும். Two parts. Dvandvam அப்படின்னுட்டு. அப்போ இது வந்து நம்ம படிச்சிருக்கோம். two ராமஸ்ச லக்ஷ்மணஸ்ச ரெண்டு பேர். We are combining two things. Okay, the two are not only two words, even more words are also connected. நிறைய ராம லக்ஷ்மண பரத சத்ருக்ன அப்படின்னு நம்ம சேர்த்து சொல்றோம்னா ராம லக்ஷ்மண பரத சத்ருக்னா அப்படின்னு சொல்றோம். So the vachanam and the lingam is of the uttarapadam again. இதுதான் நம்ம மெயினா இதுல பார்க்க வேண்டியது. vachanam and the lingam of the uttarapadam. Okay, so itare இதுல வந்து two types are there. Itaretara and samahara. Dvandvaங்கிறது என்னது? Two, they are connected with chakara. So இப்ப ராமஸ்ச லக்ஷ்மணஸ்ச ராம லக்ஷ்மணௌ. So lingam and vachanam will take the uttarapadam. இப்போ ராமஸ்ச சீதாஸ்ச ஒரு example. I don't know whether they are given in the book, but I'm just giving it. ராமஸ்ச சீதாஸ்ச அப்படின்னா ராம சீதேன்னு வரும். ஏன்னா த்விவச்சனம் வரணும். வச்சனம் வந்து ரெண்டு பேர் together, but the lingam will take the lingam of the uttarapadam. Okay, since Sita, Site, Sitaha, it will become Rama Site. இப்போ சீதாஷ்ச ராமஷ்ச அப்படின்னு இருந்ததுன்னா அப்ப எப்படி வரும்? ராமௌ. Okay, this is clear. This is one thing we have to clear ourselves. இப்போ அதே பாருங்க எக்ஸாம்பிள் எப்படி வந்திருக்கு? ராமஷ்ச லக்ஷ்மணஷ்ச. So when they are compounded together, members are compounded, it is called itaretara dvandva. Samahara engana ஒரு group. Okay, when the group is compounded together. இப்போ பாணிச்ச பாதௌச்ச ஏதேஷாம் சமாஹாரः. பாணி பாதம். Okay, so the hands and feet. பாணிச்ச பாணி two hand. Okay, பாணி பாணிஹி பாணி பாணயः. பாதௌ. Okay, feet. Cha etesham samahara. So they group, they form pani padam. Putrascha pautrascha anayoho samahara. Putra pautram. Okay, putra pautram. இந்த சமாஹாரத்வந்தால எப்பொழுதுமே it will be நபும்சகலிங்கம். ஓகே, அது
அது ஒண்ணும் ஞாபகம் வச்சுக்கணும். இப்ப முந்தின இததான் நம்ம சொன்னோம், லிங்கம் வில் பி த வில் டேக் த உத்தரபதம் அப்படின்னு சொல்லிட்டு. சமா ஃபார் இத்தரேத்தர துவந்த்வ. இப்ப சமாஹார துவந்த்வ இட் வில் பி ஆல்வேஸ் இந்த நபும்சகலிங்கம். அது ஒண்ணு மனசுல நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். இப்ப பாருங்க, துவந்த சமாச விருத்தி இஸ் காம்பவுண்டட் into another samasa. Each member of the Dvandva Samasa is connected to the word in another compound. So, for example, if we put A plus B, C, AC plus BC. Shubha, Shubha, Palam. So, that is Shubha Palam, Ashubha Palam. Then, Putra Vitta Laukaishanaha. Putraishanaha, Vittaishanaha, Lokaishanaha. Okay. அதாவது புத்திர ஏஷனா இஸ் த டிசையர். ஸோ யாருக்கு டிசையர் இருக்கு? புத்திரே டிசையர். டிசையர் ஃபார் ப்ராஜெனி, டிசையர் ஃபார் வித்தைஷனாக வெல்த், லோகைஷனாக இந்த பூமி மேல ஆசை. ஓகே. அப்போ நித்திய சுத்த புத்தம் முக்த ஸ்வபாவக. நித்திய சுத்தக, நித்திய புத்தக, நித்திய முக்தக. So those who are swabhavaha yasya saha nitya shuddha buddha mukta swabhavaha. So பாருங்க எல்லாம் சேர்த்து கொடுத்துருக்கா. ஓகே, டுகெதர். சமாஹாரத்திலேயே 2-3 வேர்ட்ஸ் காம்பவுண்டடா எப்படி கொடுத்துருக்கா அப்படிங்கறத ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. ஓகே. உத்தரேத்தரஸ் வந்து நம்ம பார்த்தோம். இதுல in some particular combination மட்டும் பார்ப்போம். பூர்வபதம் might undergo changes. Diva plus Prithvi. Diva, Divana இது ஸ்வர்கம். ஓகே, ஓகே, ஸ்வர்க. Diva, Diva நாக்க. அப்போ தியாவா பிரத்யோ. பாருங்க எப்படி மாறுறது. மாத்ரு பிளஸ் பித்ரு, மாதா பித்தரவு. ஜாயா பிளஸ் பதி, இது ரொம்ப மாற்றம். தம்பதி, தம்பதிங்கிற வேர்டை நம்ம யூஸ் பண்றோம். 2 பேர் சேர்ந்தது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்னு. இப்படி இங்க ஜாயா, ஜாயானா நமக்கு தெரியும் பத்னி அப்படின்னு. ஜாயா பிளஸ் பதி, தம்பதி. அடுத்தது பாருங்க, gender of the last member. Ramascha Sitacha. Sitacha. Ramasite. Sitacha Ramascha Sita Ramo. Number will be the total number of the members. Palam cha pushpam cha pala pushpe. Palam cha pushpe cha pala pushpani. Okay. ரெண்டாவது பாருங்க, புஷ்பே சேன்னு கொடுத்துட்டாங்க. ஸோ அங்க த்விவச்சனம் வந்து இருக்கு. அதனாலதான் இங்க வந்து கடைசியில புஷ்பாணின்னு பகுவச்சனம் வந்து. ஓகே. ஸோ ராமஸ்ச லக்ஷ்மணஸ்ச ராமலக்ஷ்மணம், புத்திரஸ்ச தாராஸ்ச கிருஹஸ்ச புத்திரதார கிருஹா. இத்தரேத்தர துவந்த அண்ட் சமாஹார துவந்த pretty easy. So जन्म च मृत्यु च जरा च व्याधि च. அப்போ ஜன்ம மிருத்யு ஜரா வியாதி வியாதய அப்படின்னு வரும். கரெக்டா? இதை பகுவச்சனம் எல்லாத்துக்கும். துஷ்ச துஹுச்ச சகாரச்ச மஹச்ச. அப்ப எப்படி வரும்? துஸ்மாஹா. So இதுதான் ஜஸ்ட் நீங்க பார்த்துக்கோங்க. இதுல I don't think we have anything to do much. Okay. I think the சமாசம் ஒரு எல்லா எக்ஸாம்பிள்ஸும் பண்ணி பார்த்தாதான் சரியா வரும். ஒரு தடவை பண்ணி பார்க்கணும். அடுத்தது சமாஹார துவந்துவால பார்ட்ஸ் ஆஃப் த பாடி பாருங்க.
Pani cha padau cha yesham samahara. Pani padau. It's always neuter in gender and singular in number. இதுதான் சமாஹார துவந்தால நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமானது. ஓகே, பாணி ச பாதௌ ச ஏஷாம் சமாஹார பாணி பாத சிரஹ ச கிரீவா ச அனயோஹோ சமாஹார சிரோ கிரீவம் யவசம் ச அன்னம் ச உதகம் ச இந்தனம் ச ஏஷாம் சமாஹார யவசானோ தகே தனம். சி நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு 4 வேர்டு சேரும் பொழுது யவசம், அன்னம், உதகம், இந்தனம். இப்ப இதை நம்ம எப்படி ஒன்னா பார்த்திருக்கோம் பாருங்க. யவச அன்ன, இந்த இடத்துல ஒரு சந்தி வருது. அன்ன பிளஸ் உதக, அங்க குணசந்தி வருது. அன்னோதக. அப்புறம் அ பிளஸ் இ, இங்க அகெயின் ஏ வருது. ஸோ சந்தி சமாசே நித்தியம்னு நம்ம படிச்சிருக்கோம். ஸோ சந்தி வரத வந்து பண்ணி தான் போடணும். ஓகே, சர்டன் நவுன்ஸ் காம்பினேஷன் அஹஹ ச ராத்ரிஹி ச அஹோராத்திரம். அடுத்தது புத்திரஷ்ட பௌத்திரஷ்ட அனயோக சமாஹார புத்திர பௌத்திரம். These are all some examples. So the following page 200 we are on. Vrihayah, rice, cha, yavaha, barley, cha, vrihiyavam or vrihiyavaha. The compound can be iteratara dvandva or samahara dvandva. இப்போ ரெண்டுமே நீங்க வச்சுக்கலாங்கிற இதுல. ஏன்னா ததி ச கிருத்தம் ச ததி கிருத்தம் ஆர் ததி கிருத்தே ரெண்டுமே. இப்ப நம்ம இத்தரேத்தரவா வச்சிருந்தோம்னா நம்ம வந்து பார்க்கணும், லிங்கம் அண்ட் வச்சனம் பார்க்கணும். நம்ம சமாஹாரமா எடுத்துட்டோம்னா இட் இஸ் ஆல்வேஸ் சிங்குலர் அண்ட் ஆல்வேஸ் நபும்சகம். காவஹ ச மகிஷாஹா ச கோமகிஷம் கோமகிஷாஹா. पूर्वम च परम पूर्वपरम और पूर्वपरे. अधरम च उत्तरम अधो अधरोत्तरम अधरोत्तरे both ways. सुखम च दुःखम च सुख दुःखम और सुख दुःखे. प्रियम च अप्रियम च प्रिया प्रियम और प्रिया प्रिये. धर्म धर्मश्च अधर्मश्च धर्माधर्मम और धर्मा धर्मो. You can write it anywhere. Okay. அப்ப ரெண்டு எழுதினாலும் கரெக்ட் தான். இத்தரேதர வந்து எழுதினாலும் கரெக்ட் தான், சமாஹாரம் எழுதினாலும் கரெக்ட். But usually everybody prefers the first one, right? Or if by mistake if we write the second one also, nothing is wrong. So this is some different exercise now. This has got nothing to do with us. Okay. And ஒன்னே ஒண்ணுதான் அந்த பஞ்சபிரத்தையால. I have not been taught this, but this is nothing. பஞ்சபிரத்தையால ஏன் வந்து நடத்தல அப்படிங்கிறது காரணம் சொல்லிடுறேன். பாணினி சூத்ராஸ் நீங்க அந்த பேஜ் 203ல பார்த்தேன்னாலே உங்களுக்கு தெரியும். இந்த பேசிக் கான்செப்ட் நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கே 1.2.64 to 1.2.73 ஒரு 10 சூத்திரம் இருக்கு. ஓகே, அந்த 10 சூத்திரம்ஸ் வந்து நம்மளுக்கு கரெக்டா தெரிஞ்சாதான் நம்ம வந்து ஏகசேஷா அப்படிங்கிறத நம்ம பண்ண முடியும். ஸோ பாணினி சூத்ராஸ் அந்த விதியை வச்சுதான் நம்ம வந்து அதை பண்ண முடியும். And we have not learned it. We just put it off. Okay. அடுத்தது வந்து there's nothing. We have just given some examples of nijantam, swarte and hetu. அது அவ்வளவுதான். With this I think we have completed the derivatives book, but we will surely do a revision of it. கண்டிப்பா right from இத்சங்யால ஆரம்பிச்சு I just would like to do it again. சன்னந்தம் நிஜந்தம் என்னெல்லாம் அங்க இருக்கோ, எங்கந்தம் தான் நம்ம பண்ணல.
which is I didn't want to be done. Young பண்ணல சன்னந்தம் பண்ணியிருக்கோம். Then we have done Krudantam. Then we have come to Tadita. அப்புறம் Tadita முடிச்சுட்டு then we have come to Samasa. அதான் மேடம் ஒரு ரிக்வெஸ்ட், நம்ம பண்ணும்போது கொஞ்சம் எக்ஸசைஸ் பண்ணலாமா அதுல நம்ம இதுல கிளாஸ்ல? ஏன்னா நாங்க எக்ஸசைஸ் பண்ணினா ரைட், நம்ம பண்ணின அப்புறம் தப்பா ரைட்டா தெரிய மாட்டேங்கிறது. ஓகே, பண்ணலாம். இப்போ நம்ம ரெண்டாவது தடவை பண்ணும்போது அதான் இல்ல எக்ஸசைஸ் மீன்ஸ் எல்லாரும் பண்ணிட்டு ஒருத்தர ரெண்டு அப்படி சொல்லுங்க. ஏன்னா தப்பு பண்ணினா வேணும், அதுக்குதான். இல்ல என்ன வந்து why I did not insist na first of all